யாழ்ப்பாணத்துல இன்றைக்கு அதிகாலை நேரம் போலீசாரால ஒரு வாகனம் மேல நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடுல ஒரு 17 வயது இருக்கிற சிறுவன் உயிரிழந்து போயிருக்கிறார். இந்த ஒரு வீடியோவை இன்றைக்கு நீங்க சமூக ஊடகங்கள்ல பெரும்பாலும் பார்த்திருப்பீங்க. பெரும்பாலானர்கள் இந்த ஒரு செய்தியை கேட்டிருப்பீங்க. ஆனா இதுக்கான உண்மையான காரணம் என்ன, எதுக்காக இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது, அந்த சிறுவன் அந்த வாகனத்துக்குள்ள எந்த இடத்துல இருந்தார், போலீசாரால இப்ப வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, அது எல்லாத்தையுமே தாண்டின இன்னொரு முக்கியமான விஷயமும் இதுல இருக்குது. என்னன்னு சொன்னா, இப்பங்கிற நாட்டுக்குள்ள இந்த போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்கான செயல்பாடுகள், போதைப் பொருளை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா இடங்கள்லயுமே தான் சோதனை நடவடிக்கைகள் போலீசாரால மேற்கொள்ளப்படுது, துப்பாக்கி சூடுகளும் நடத்தப்படுது. நேற்றைய நாள கூட ஒரு பகுதியில ஒரு லொரி வாகனம் மேல துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருந்தது. ஆனா அதுல யாருமே கொல்லப்படையில. அந்த வாகனத்தில் இருந்த 2 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதுக்குள்ள இருந்த பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. ஆனா இன்றைக்கு காலையில யாழ்ப்பாணத்துல நடந்த இந்த ஒரு சம்பவத்துல தான் ஒரு 17 வயது சிறுவன் அதுல காயமடைந்து உயிரிழந்து போயிருக்கிறார். என்ன நடந்தது, இதுக்கான காரணம் என்னன்றத விரிவா முக்கியமான ஒரு விடயமா இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். அதோடு சேர்த்து இன்னொரு பக்கமான ஒரு பிரதானமான பிரச்சனை பற்றியும் கதைக்க போறோம். என்னன்னு சொன்னா, இப்ப ஒரு சில நாட்களுக்கு முதல் திருகோணமலையில ஒரு புத்தர் சிலை வைக்கப்பட்ட விவகாரம் தொடர்பா தேரர்கள் உட்பட ஒரு 10 பேர் கைது செய்யப்பட்டு இப்ப விளக்கமறியல வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய விளக்கமறியல் காலகட்டம் நீடிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. இதுதான் வரலாற்றிலேயே தேரர்கள் கைது செய்யப்பட்டு இவ்வளவு காலம் விளக்கமறியல்ல வைக்கப்பட்ட ஒரு சம்பவம் சொல்லி நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேரர்களை தூக்கி சிறையில வச்சது, விளக்கமறியல்ல வைக்கப்பட்ட சம்பவம் இதுதான் இப்ப நடந்திருக்குது. இந்த சம்பவத்துக்கு பிறகு இப்ப இலங்கையினுடைய பௌத்த பீடங்கள் இருக்குதானே, அந்த பௌத்த பீடங்களினுடைய பீடாதிபதிகள் வருகிற 20ஆம் திகதி கொழும்புல ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க போற மாதிரி ஒரு செய்தி வெளியாகி இருக்குது. அது உண்மையா இல்லையான்றது தெரியாது. ஆனா இந்த பௌத்த பீடாதிபதிகளினுடைய செயல்பாடுகளும் அதே மாதிரி இப்ப இந்த தேரர்களுடைய நிலைமை என்ன மாதிரி போய்கொண்டிருக்கிறதையும் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். இதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனையா தான் இப்ப போய்கொண்டிருக்குது. சோ இந்த 2 விடயங்களையும் தான் இந்த வீடியோல முழுமையா தெளிவா விரிவா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ என்ன விஷயம் உண்டா முழுமையா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரைகாலன். அதனடுத்த பார்க்கறதுக்கு முதல் தொடர்ச்சி என்னுடைய அப்டேட்ஸ் பார்க்கணும்னு சொன்னா, என்னோட சேனல் புதுசாக பார்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சு கொடுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அது மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சுன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரைகாலன் சர்ச் பண்ணிக்கிட்டு சொன்னா அந்த ப்ரொஃபைல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில முடிஞ்ச வரைக்கும் இந்த விடயங்களை தெரியப்படுத்துறதுக்காக எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டுருங்க. ஓகே, முதலாவது விஷயம், இன்றைக்கு அதிகாலையில பிப்ரவரி 10ஆம் திகதி இன்றைக்கு அதிகாலை 1:15 மணியளவில் யாழ்ப்பாணம் அல்லப்பட்டி பகுதியில் ஊர்காவற்துறையை சேர்ந்த போலீசாரால ஒரு ஹயஸ் ரக வாகனம் மேல துப்பாக்கி சூடு நடத்தப்படுது. எதுக்காக அந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதா சொல்லப்படுதுன்னு சொன்னா, அந்த வாகனம் அந்த இடத்துல வந்து கொண்டிருக்கும் போது, அல்லப்பட்டி பகுதியில் வந்து கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல ஒரு போலீஸ் செக் பாயிண்ட் இருந்திருக்குது, ஒரு சோதனை சாவடி இருந்திருக்குது. அந்த சோதனை சாவடியில போலீசார் அந்த வாகனத்தை மறிச்சிருக்கிறார்கள். வேகமா வந்து கொண்டிருக்குது, சந்தேகத்திற்கிடமான முறையில ஒரு ஹயஸ் வாகனம் வருதுன்ற அடிப்படையில அதை பரிசோதனை நடத்துறதுக்காக அந்த சோதனை சாவடியில போலீசார் அந்த வாகனத்தை மறிக்கிறார்கள். ஆனாலும் அந்த வாகனம் நிறுத்தாம வேகமா போலீசார மோதிர மாதிரி வந்ததால தான் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தினதா இப்ப வரைக்கும் வந்திருக்கக்கூடிய செய்திகள்ல இருந்து எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த துப்பாக்கி சூடுல அந்த வாகனத்துக்குள்ள இருந்த ஒரு 17 வயசு இருக்கிற ஒரு சிறுவன் படுகாயமடைகிறான். உடனடியா அந்த சிறுவனை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு போறார்கள். ஆனா சிகிச்சை பலனில்லாம அந்த சிறுவன் உயிரிழந்து போயிடுறான். அதாவது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி சூடுக்கு இலக்காகி ஒரு 17 வயது சிறுவன் அந்த இடத்துல உயிரிழந்து போயிருக்கிறான். ஒட்டுமொத்தத்துல ஒரு வாகனம் வந்திருக்குது, அந்த வாகனத்தை இவர்கள் மறிச்சிருக்கிறார்கள். நிக்காம போன காரணத்தினால துப்பாக்கி சூடு நடத்தப்படுது. துப்பாக்கி சூடுக்கு இலக்காகி ஒரு 17 வயது சிறுவன் உயிரிழந்து போயிடுறான். உள்ளுக்குள்ள இருந்த 2 பேர் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறதா போலீசாருடைய தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட விளக்கத்துல இருந்து செய்திகள் இப்ப வரைக்குமே வெளியாகி இருக்குது. இந்த சம்பவத்தை இப்படியே மனசுல வச்சுக்கொண்டு நான் இன்னொரு சம்பவமும் சொல்றேன்னு கேளுங்க. நேற்றைய நாள்ல நேற்று நடந்த ஒரு சம்பவம், அம்பலாங்குட பகுதியில வச்சு ஒரு லொரி ரக வாகனம், இந்த கண்டெய்னர் மாதிரியான வாகனம் இருக்கு தானே, கண்டெய்னர்னா பெரிய கண்டெய்னர் கிடையாது, இந்த பிஸ்கட் கம்பெனிஸ் இந்த மாதிரி இந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஸ் வச்சிருக்கக்கூடிய வாகனங்கள் நீங்க ரோட்ல அடிக்கடி பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு வாகனம் வேகமா ரோட்ல போய் கொண்டிருக்கும் போது இதே மாதிரி போலீசார் அந்த வாகனத்தை திரட்டி கொண்டு போய்
அந்த வாகனத்தின் மேலையும் துப்பாக்கி சூடு நடத்தி அந்த வாகனத்தை நிறுத்தி அந்த வாகனத்துக்குள்ள மாடுகளை கடத்தி கொண்டு போனோம்னு சொல்லி, மாடுகள் அதே மாதிரி இன்னும் 2-3 உயிரினங்கள் அதோடு சேர்த்து ஐஸ் ரக போதைப் பொருளும் அந்த வாகனத்துக்குள்ள இருந்ததா சொல்லி அந்த வாகனத்தையும் சுட்டுத்தான் பிடிக்கிறார்கள். ஆனா அந்த வாகனத்தை கொண்டு போன 2 பேர் உயிரோட எந்த ஒரு காயமுமே இல்லாம கைது செய்யப்படுறார்கள். அதுக்குள்ள இருந்த அந்த விலங்குகளுக்கு கூட எந்த ஒரு காயமுமே ஏற்படலை. அந்த வாகனத்தை சரியான முறையில சுட்டு பிடிச்சு அந்த இடத்துல நிறுத்திட்டார்கள். எதுவா இருந்தாலும் தவறுன்றது தவறு தான். வேகமா போகணுன்றது தவறு, அந்த ஹயஸ் வாகனம் நிக்காம வந்தன்றது தவறு. அதுக்காக அந்த இடத்துல துப்பாக்கி சூடு நடத்தி யாரையுமே கொல்றதுக்கு போலீசாருக்கு அனுமதி கிடையாது. இது தவறுதலா நடந்த ஒரு விஷயமா, இல்லாட்டி எப்படி இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது, எப்படி இந்த சம்பவம் உண்மையிலேயே நடந்தது, உண்மையிலேயே என்னதான் நடந்திருக்கின்ற வரைக்கும் இப்ப வரைக்கும் தெளிவான ஒரு தகவல் செய்திகளினுடைய அடிப்படையில் எங்களால் பார்க்க முடியலை. என்னதான் இருந்தாலும் ஒரு 17 வயது சிறுவன் மேல துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட அந்த சிறுவன் உயிரிழந்து போயிருக்கிறான்னு சொன்னா இது உண்மையிலேயே நாங்கள் ஒரு சாதாரணமான செய்தியாக மட்டுமே கடந்து போகக்கூடிய ஒரு விடயம் இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏனண்டா இதே சம்பவம் தான் அங்கேயும் நடந்திருக்குது. துப்பாக்கி சூடு அடிக்கடி இந்த டிப்பர் வாகனங்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்தி சட்டவிரோதமான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய வாகனங்களை போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி பிடிக்கிறது வளமையான விஷயம் தான். ஆனா ஒரு ஹையஸ்ட் ரக வாகனம் மேல எதுக்காக அதிகாலை நேரத்தில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது, அதுக்கான விளக்கங்கள் இப்ப வரைக்குமே சரியான முறையில் தெரியல. அந்த வாகனத்துல போதைப் பொருளை கடத்தப்பட்டிருந்தாலும் அந்த இடத்துல அதை கொண்டு போனவர்கள்ல துப்பாக்கி சூடு நடத்தி அவர்கள் கொலை செய்யப்பட்டது உண்மையிலேயே அது சட்டத்துக்கு முரணான ஒரு விஷயம் தான். எங்களோட நாட்டினுடைய சட்டத்தினுடைய அடிப்படையில் சட்டத்துக்கு முரணான ஒரு விடயம் என்று சொல்லிதான் நான் நினைக்கிறேன். அதுவும் 17 வயசு சிறுவன் போது இது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் மாதிரி தான் இந்த விடயம் எனக்கு பார்க்கும்போது இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதுதான் இந்த யாழ்ப்பாணம் பகுதியில் நடந்திருக்கக்கூடிய இந்த 17 வயது சிறுவன் மேல மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவத்தினுடைய பின்னணியா இப்ப வரைக்கும் எங்களுக்கு தெரிய வந்திருக்கக்கூடிய விடயங்கள். அந்த சிறுவன் எந்த பக்கம் இருந்தான்றதும் தெரியல. டிரைவர் சைட்ல அந்த சிறுவன் தான் அந்த வாகனத்தை செலுத்தி கொண்டு வந்தாரா, இல்லாட்டி பின்னால இருந்தாரா? அந்த வீடியோவை பார்க்கும்போது வாகனத்தினுடைய பின்பக்கத்துல தான் பெரிய ஒரு ஏதோ ஒரு இரும்பால அடிச்சு அந்த வாகனத்தினுடைய கண்ணாடி உடைக்கப்பட்ட மாதிரியான ஒரு உடைவு இருக்குது. அதை தாண்டி அந்த சிறுவன் எங்க இருந்தான், அதுக்கு அந்த ஒரு உடைவு எதனால வந்தது, இந்த மாதிரி எந்த ஒரு விடயங்களுமே தெரிய வரையில. ஆனா மொத்தத்துல இப்ப வரைக்கும் செய்திகள்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சொன்னா இதுதான். மேலதிகமான அப்டேட்ஸ் வரும்போது அது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது முதலாவது விடயம். 2வது விஷயம் என்னென்னு சொன்னால், கடந்த நாட்களில் எங்கள் நாட்டுக்குள்ள இந்த மதங்கள் என்ற அடிப்படையில் போகக்கூடிய பிரச்சனைகளுக்குள்ள பெரிய அளவில் பேசப்படுற விஷயம்தான் திருகோணமலையில் ஒரு புத்தர் சிலை வைத்து ஒரு கட்டுமானம் மேற்கொள்ளப்பட்ட ஒரு விவகாரம். அந்த சம்பவம் என்ன நடந்ததுன்றதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். போன வருஷம் 2025ஆம் ஆண்டு நவம்பர் 16, 17 தேதிகளில் திருகோணமலை டச்பே கடற்கரைக்கு பக்கத்துல ஒரு புத்தர் சிலை வைக்கிறதுக்கான கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்பட்டு அந்த இடத்துக்கு புத்தர் சிலை கொண்டு வரப்பட்டது. அது ஒரு சட்டவிரோதமான செயல்பாடுன்றதுனால அந்த நேரத்துல கடற்கரை பாதுகாப்பு மற்றும் கடலோர வள மேலாண்மை திணைக்களத்தால ஒரு முறைப்பாடு செய்யப்படுது. அந்த முறைப்பாட்டினுடைய அடிப்படையில ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரையின் விகாராதிபதி கல்யாண வங்க திஸ்ஸ தேரர், பலாங்குடை கசப்ப தேரர், திருகோணமலை சுகித வம்ச திஸ்ஸ தேரர் மற்றும் நந்த தேரர் என்று சொல்லி மொத்தம் 4 தேரர்களும் அவர்களோடு சேர்த்து ஏனையவர்கள் 6 பேரும் மொத்தமா 10 பேர் அந்த இடத்துல கைது செய்யப்படுறார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டு இந்த பிப்ரவரி 11ஆம் தேதி நாளை வரைக்கும் அவர்கள் விளக்கமறையில் தான் வைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு இப்ப வரைக்குமே பிணையும் வழங்கப்படலை. பிணை வழங்கப்படுறதுக்கான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் நீதிமன்றத்தால பிணை வழங்கப்படாம அது தள்ளி போடப்பட்டு தொடர்ச்சியான விளக்கமறையில் தான் அவர்கள் இப்ப வரைக்குமே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வரலாற்று சம்பவம் மாதிரி தான். இந்த மாதிரி தேரர்கள், அதுவும் இந்த புத்தர் சிலை விவகாரத்துல கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம்ன்றது இதுதான் இப்ப ஒரு குறிப்பிட்ட வருடங்கள்ல நான் கேள்விப்படுற முதலாவது சம்பவம். இதை தாண்டி எத்தனையோ பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்தது. இந்த வடுக்குநாரி மலையில நடந்த பிரச்சனையா இருக்கட்டும், இல்லாட்டி முல்லைத்தீவில் நடந்த பிரச்சனையா இருக்கட்டும், இல்லாட்டி யாழ்ப்பாணத்திலேயே நடந்த ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், இதுகளுக்கெல்லாம் தேரர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கல. ஆனா முதல் முறையா திருகோணமலையில நடந்த சட்டவிரோத செயல்பாடுல எல்லாமே சட்டவிரோத செயல்பாடு தான். அதோட இந்த சட்டவிரோதமான செயல்பாடு தான் கைது செய்யப்பட்டு அவர்கள் விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முதல் தடவை சரியா சொல்ல போனா ஆட்சி மாற்றத்துக்கு பிறகுன்னு சொல்லலாம். அதான் சரியான ஒரு பதமா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏனென்றா உங்களுக்கு நான் விளக்கமா சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.
கடந்த காலத்துல எங்கட நாட்டினுடைய ஆட்சி முறைமைகள்ல பெரும்பாலும் செல்வாக்கு செலுத்தினவர்கள் யாரா இருந்தார்கள்னு சொன்னா இந்த பௌத்த பீடத்தினுடைய பீடாதிபதிகள் தான், பௌத்த தேரர்கள் தான் அரசியல்ல பெரும்பாலும் செல்வாக்கு செலுத்தியிருந்தார்கள். அவர்களினுடைய பேச்சுகளோடு தான் நிறைய அரசியல் செயற்பாடுகள் நடந்ததுன்றதும் வெளிப்படையா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா இப்ப உண்மையா சொல்ல போனா நிறைய மக்கள் தெளிஞ்சிருக்கிறார்கள் சில பிரச்சனைகளுக்கு பிறகு. உண்மையிலேயே எங்களோட தமிழ் இடங்கள்ல என்ன நடக்குது, எப்படியெல்லாம் சட்டவிரோதமான செயல்பாடுகள் நடக்குது, எப்படியெல்லாம் அங்க ஒரு வகையான செய்திகளும் இங்க ஒரு வகையான செய்திகளும் மாறி மாறி போய்கொண்டிருந்தது, உண்மையில என்ன நடக்குதுன்றதை இப்பதான் கொஞ்சம் மக்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில இந்த தேரர்களுடைய செயல்பாடுகளுக்கு பெரும்பாலும் பார்க்க போனா மக்களினுடைய ஆதரவு, சிங்கள மக்களினுடைய ஆதரவு எங்கேயுமே இல்லை. பௌத்த மதம்ன்றது சிங்கள மக்கள் பின்பற்றக்கூடிய மதம் தானே, அதனால சிங்கள மக்களினுடைய எதிர்ப்பு தான் இருந்திருக்கே தவிர ஆதரவுன்றது பெரும்பாலும் இல்லை. இருந்தாலும் ஒரு சில இந்த கடும்போக்குவாதிகள் என்ன செய்கிறார்கள்னு சொன்னா சில மக்களை சேர்த்துக்கொண்டு இவர்களுக்கு பிணை வழங்கப்படணும், இது ஒரு அரசாங்கம் எங்களுக்கு ஒரு பழி வாங்குற மாதிரியான செயல்பாடுகளை செய்கிறார்கள் அப்படி இப்படின்னு சொல்லி சில போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். இவர்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்படும் போதும் அந்த இடங்கள்ல ஒரு கூச்சலிட்டு அவர்களுக்காக அழுகிற மாதிரியான செயல்பாடுகளும் நடந்தது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. எப்படி இருந்தாலும் இந்த ஒரு செயல்பாடுக்கு இப்ப ஒரு கண்டனம் தெரிவிக்கிற விதமாகவும் அதே நேரத்தில் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க போற விதமா நடக்க போறதாகவும் சொல்லப்படுற ஒரு சம்பவம் வருகிற பிப்ரவரி 20 கொழும்புல நடக்க போறதா ஒரு செய்தி வெளியாகி இருக்குது. இது உறுதிப்படுத்தப்பட்டதா இல்லையான்றது தெரியல. ஆனா ஒரு செய்தித்தளத்துல நம்ப தகுந்த ஊடகங்கள்ல இருந்து இந்த செய்திகள் வெளியாகி இருக்குது. என்னன்னு சொன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா இந்த பௌத்த பீடங்களினுடைய பீடாதிபதிகளும் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பௌத்த தேரர்கள் கொழும்புல ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க போறார்கள். இந்த அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டமா அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பௌத்த பீடாதிபதிகளுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த அரசாங்கங்கள் கொடுத்த முன்னுரிமையையும் சலுகைகளையும் அரசியல் செல்வாக்கையும் இந்த அரசாங்கம் கொடுக்கல, அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் என்ற மாதிரி. ஏன்னா அவர்கள் சொல்றது அப்படின்னு சொன்னா சில பேர் கடிதம் எல்லாம் எழுதியிருந்தார்கள். அவர்கள் அதுல என்ன எழுதியிருக்கிறார்கள் சொன்னா இந்த நாட்டினுடைய முக்கியமான இடங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் பௌத்த பீடாதிபதிகள் தான், அந்த பௌத்த பீடாதிபதிகளுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும், அவர்கள் அரசாங்கத்துல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவர்கள். ஆனா இந்த அரசாங்கம் அது எல்லாத்தையுமே புறக்கணிச்சிட்டு போற மாதிரியும் அவர்களை அவமதிக்கிற மாதிரியான செயல்பாடுகளையும் ஈடுபடுறார்கள் என்ற மாதிரியான சில விடயங்கள் எல்லாத்தையுமே எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த அடிப்படையில் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா தான் அந்த போராட்டம் 20 கொழும்புல நடக்க போற மாதிரி ஒரு செய்தி வெளியாகி இருக்குது. ஆனா என்ன ஒரு சிக்கல்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிமேலும் மக்களை ஏமாத்தி யாருமே அரசியல் செய்ய முடியாது. அதுவும் இந்த புதிய அரசாங்கத்துக்கு வெளிப்படையாவே நாங்கள் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், மக்களினுடைய ஆதரவுன்னு சொல்ல முடியாது, பேராதரவுன்றது இந்த அரசாங்கத்துக்கு உருவாகி இருக்கின்றதுதான் ஒரு வெளிப்படையான உண்மை. இதுல எனக்கு இந்த கட்சிக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியோ இல்லாட்டி இவர்களுக்கு சில பேர் சொல்லுவார்கள் என்ன நீ என்பிபிக்கு சம்படிக்கிறியான்னு சொல்லிலாம் யாரும் வந்துடாதீங்க. நான்லாம் அந்த பக்கம் கிடையாது. என்னோட ஃபாலோவர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஆரம்பத்திலிருந்தே எந்த கட்சிக்கும் சார்பாவோ எதிராகவோ நான் கழிச்சதில்லை. உண்மையா உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறேன். அதுதானே ஒரு ஊடகத்தினுடையதும் ஊடகவியலாளர்களுடையதும் வேலை. அதைத்தான் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். மற்றும்படி இதுல என்னுடைய சார்போ எதிரோ எந்த ஒரு கட்சிக்குமே கிடையாது. ஆனா இந்த அரசாங்கத்துக்கு பெரும்பாலான ஆதரவு, அது யாழ்ப்பாணத்துக்குள்ளே இருந்தாலும் சரி இல்லாட்டி தென்பகுதியில இருந்தாலும் சரி, பெரும்பாலான ஆதரவு இந்த அரசாங்கத்துக்கு இருக்குது. இனிமேலும் மக்களை ஏமாத்தி கொண்டு செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் எடுபடாதுன்றதான் இந்த சம்பவத்திலிருந்து நாங்க பார்க்கக்கூடிய இன்னொரு பக்கமான விஷயம். சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் 20 அந்த போராட்டம் நடக்குதா, அந்த போராட்டத்தினுடைய விளைவுகள் எப்படி இருக்கின்றதையும் நாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். சோ இந்த 2 விடயங்களையும் தான் முக்கியமான விடயங்களா இந்த வீடியோவில் நாங்களோட ஷேர் பண்ணி வச்சிருந்தோம். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்க தாராளமா கீழே கமெண்ட்ல சொல்லிடலாம். தொடர்ச்சியான என்னுடைய அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணலன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.